மாவட்டம் திருத்தணியில் பள்ளி ஒன்றில் மாற்றுத்திறனாளி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நேர்ந்துள்ளது. அது குறித்த தகவல்களை செய்தியாளர் நரேஷிடம் கேட்கலாம். நரேஷ், பாதிக்கப்பட்ட மாணவிக்கு எங்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது? அவருடைய உடல்நிலை இப்போ எப்படி இருக்கு? கண்டிப்பாக மும்தாஜ், திருத்தணி அருகே முருகம்பட்டு கிராமம். இந்த கிராமத்தில் வந்து அரசு நடுநிலைப் பள்ளி வந்து இயங்கி வருது. இந்த பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவி இன்று தனது பள்ளி தேர்வை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அதே முருகம்பட்டு பகுதியைச் சேர்ந்த முனிகிருஷ்ணன் என்பவர் அந்த மாணவியை அங்கிருந்து கடத்தி சென்று அருகில் உள்ள மாட்டுக்கோட்டையில் வைத்து அந்த மாற்றுத்திறனாளி மாணவியை வந்து பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். அவருடைய அழுக்குரலை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கும் கிராம மக்கள் வந்து அந்த பகுதியை வந்து பார்த்தபோது வந்து மாணவியை வந்து முனிகிருஷ்ணன் பாலியல் பலாத்காரம் செய்வது தெரியுது. இதையடுத்து அவர்கள் வந்து அந்த மாணவியை மீட்டு திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று இப்ப முதலுதவி சிகிச்சை அளித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் முனிகிருஷ்ணனை பிடித்து அருகில் இருந்த மின் கம்பத்தில் கட்டி வைத்து பொதுமக்கள் வந்து தர்மடி கொடுத்தனர். இந்த தகவலை அறிந்து திருத்தணி போலீசார் வந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து தற்போது அவரை கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் மாணவி உடலில் அங்கங்கே காயங்கள் ஏற்பட்டுள்ளதால் திருத்தணி அரசு மருத்துவமனையில் வந்து இப்போ தற்போது வந்து முதலுதவி சிகிச்சை வந்து நடைபெற்று வருகிறது. மும்தாஜ். நரேஷ், காவல்துறை வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக மும்தாஜ், தற்போது வந்து பாத்தீங்கன்னா மாணவியுடைய உறவினர்கள் வந்து திருத்தணி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வந்து கூடியுள்ளனர். தற்போது வந்து இந்த முனிராஜ் மீது வந்து புகார் கொடுக்கும் பட்சத்தில் அதை பதிவு செய்து அவரை சட்ட ரீதியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் நமக்கு வந்து தற்போது வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்தாஜ்.